இது ஒரு அழகான கிராமம். இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு சந்தோஷத்தை தருவதே இந்த இயற்கையான சூழல்தான். டேவிட் ஒரு பெரிய மரத்தடியில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். இந்த மரம்தான் என் நண்பன். நான் சோகமா இருந்தா கூட இது என்னை சந்தோஷப்படுத்துது. நான் எப்பொழுதுமே இந்த மரத்தடியில்தான் விளையாடுவேன். எனக்கு இந்த இயற்கையான மரங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டேவிட் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இந்த மரத்தடியில விளையாட வந்து விடுவான். அப்பொழுது ஒரு நாள் ஒரு கார் வந்தது. அதிலிருந்து சில பணக்காரர்கள் கீழே இறங்குகிறார்கள். இவர்கள் இந்த பசுமையான மரங்களை வெட்டி இந்த இடத்தில் ஃபேக்டரி கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்க நாம ஃபேக்டரி கட்டலாம். கிராம தலைவரை சந்திக்கிறார்கள். ஐயா, இந்த இடத்துல நாங்க ஃபேக்டரி கட்டலாம்னு இருக்கோம். இந்த மரங்களை எல்லாம் வெட்டினாதான் எங்களால ஃபேக்டரி கட்ட முடியும். இந்த மரங்களை வெட்டி அதற்கான பணத்தையும் உங்களுக்கு நாங்க தந்துருவோம். பணம் கிடைக்கும்னா சரி, மரங்களை எல்லாம் வெட்டிக்கோங்க என்று உத்தரவு சொன்னார். இதை பார்த்த டேவிட் மிகவும் வேதனைப்பட்டான். மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றன. இந்த மரங்கள் எல்லாம் நமக்கு தூய்மையான காற்றை தருகிறது. மழை வரச் செய்யுது. ஏன் இதை அழிக்கிறீங்க என்று அங்கு இருந்தவர்களிடம் சொன்னான். ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து ஃபேக்டரி கட்டுமான வேலை முடிந்துவிட்டது. மரங்கள் இல்லாத கிராமம் உயிரில்லாத உடம்பு மாதிரி ஆயிற்று. நாட்கள் செல்ல செல்ல கடுமையான வெப்பம், தண்ணீர் இல்லை, மக்கள் அவதிப்படுகிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே நம் கிராமத்தில் மழை பெய்யவில்லை. குளத்தில் தண்ணீர் எல்லாம் வத்தி போயிற்று. விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். அனல் காற்று வீசுகிறது. நாம் எப்படி வாழ்வது? நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம். எவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்த நம் அழகான கிராமத்தை நாமே அழித்து விட்டோம். இப்போ இருந்தாவது மாற்றலாம். ஒரு மரம் இருந்தாலும் அது நமக்கு வாழ்வை தரும். ஒரு சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை தரும். மரங்களை காப்போம், நம் வாழ்க்கையை காப்போம்.